ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வணக்கம், குட் ஈவினிங். என்ன வாய்ஸ் எல்லாம் கிளியரா இருக்குதான்னு பாருங்க. வணக்கம் சார். டீச்சர் கேக்குது. டீச்சர் ஸ்க்ரீன் எல்லாம் ஒழுங்கா காணுதே? டீச்சர் எனக்கு கிளியரா இருக்கு. ஓகே. அப்போ பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் இன்னும் சரியாக ஒரு மாதம் இருக்குதுன்னு நீங்க உங்களோட ஃபைனல் எக்ஸாமை முகம் கொடுக்கறதுக்கு. ஒரு மாதம்னா இன்னும் என்ன, ஒரு மாதம் 10 நாள்னு வைங்களேன். அடுத்த லாஸ்ட் 10 நாளை கன்சிடர் பண்ண வேணாம், ஒரு மாதம் வண்டே படிங்க. அப்போ ஒரு மாதத்துக்குள்ள நீங்க கொஞ்சம் மேக்சிமம் எஃபோர்ட் போட்டு படிக்க வேண்டிய காலமா இருக்குது. சரியா? இந்த நாளும் சொல்லிட்டு வர்றதுதான், இவ்வளோ காலம் தாக்கு பிடிச்சு படிச்சீங்க, இனிமேல் விட்டுறாதீங்களா. கொஞ்சம் தான் இருக்குது, நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்கன்னு சொன்னா ஒரு A லெவலுக்கு போய்த்திடலாம். சரியா? A ஸ்டாண்டர்ட் எடுக்கலாம். ஓகே. அந்த வகையில பிள்ளைகள் இன்றைக்கு எங்கட லாஸ்ட் ரிவிஷன் கிளாஸா இருக்க போகுதுன்னா, இதுதான் எங்கட லாஸ்ட் ரிவிஷன் நினைக்கிறேன். இது நைட் வரைக்கும் நடக்கும். இனிமேல் எங்கட பேப்பர் கிளாஸ் தான் தொடர்ச்சியா நடக்கும் எக்ஸாம் ஃபார்மட்ல. நான் சொல்லியிருந்தேனே, எல்லாருக்கும் தெரியுமென்னு நினைக்கிறேன். வாய்ஸ் நோட் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஓகே. அப்ப இன்றைக்கு பிள்ளைகள் நாங்க இன்றைக்கு பிள்ளைகள் நாங்க தொடர்ச்சியாக பார்த்துட்டு போவோம். உங்களுக்கு முடிக்க வேண்டிய சில பாதிகள் இருக்குது. அது இல்லாம ஏற்கனவே படிச்சு தந்த தியரி உங்களுக்கு இந்த முறை வரக்கூடிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால அதை கொஞ்சம் கூடுதலாக நாம பார்ப்போம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகிடும். அந்த வகையில பிள்ளைகள் நாங்க இன்னும் முதலாவதாக பார்க்கிறோம் விளையாடு ஆயமோடு என்று செய்யுள். சரி, நான் யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். இது லாஸ்டாக ஒரு தரம் எக்ஸாம்ல வந்தது, ஃபைனல் எக்ஸாம்ல கேட்டு வந்தாங்க. எந்த இயர்ல வந்துச்சு, எத்தனையாம் ஆண்டு? 2019. வெரி குட், வெரி குட். 2019ஆம் ஆண்டு A லெவல்ல கேட்டாங்க இந்த விளையாடு ஆயமோடு என்ற கேள்வி. அப்ப பாருங்க, 2019ல கேட்டதுக்கு பிறகு அதுக்கு அடுத்ததாக வந்துச்சா கிட்டத்துல? கிட்டத்துல இல்ல. ஆ, அப்ப இந்த விளையாடு ஆயமோடு லாஸ்டாக வந்தது பிள்ளைகள் 2019 2019ல வந்திருக்குது. இப்ப நீங்க எக்ஸாம் எழுத போறது 2026ல என்ன. அப்போ இந்த விளையாடு ஆயமோடு செய்யுளையும் போடுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்குது. ஏன் 2019ல போட்டுட்டு மிக நீண்ட காலமா போட இல்லை. 2020ல இல்ல, 21ல இல்ல, 22ல இல்ல, 23, 24, 25 அதுலயும் இல்ல. அப்போ 26ல ரிட்டர்ன் போடலாம் வேண்டிய வாய்ப்பும் இருக்குது. எனவேதான் நீங்க நினைக்க கூட வராததுதான் வருமன்று. இப்ப வாரலம் சேரி படுமழை பொழிந்த அந்த நகுத கிணறு ரெண்டும் இன்னும் வரையில தானே. அப்ப நீங்க நினைக்க கூட அந்த வராததுதான் வருமன்னு சொல்லி, இப்ப வந்தது கூட வரலாம் என்ன. பாருங்க, போன முறை கன்று தன் பயமுலை வந்ததை போட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு விளையாடு ஆயமுடு போன 2019 ஆணை வந்தாங்க. எனவே கொஞ்சம் கெப் இருக்குது என்னபடியால 2026க்கு போடக்கூடிய சான்ஸும் இருக்குது. எனவே அந்த ஏற்கனவே பார்த்த செயல்களுக்கு கூடுதலா முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இதுக்கும் கொடுத்து கொள்ளுங்களா வரலாம், வரக்கூடிய சான்ஸ் எல்லாம் இருக்குது. சரியா? ஓகே. அப்ப நாம பிள்ளைகள் செய்யுள தொடங்குவோம். சரி, இந்த விளையாடு ஆயமோடு செய்யுள் பிள்ளைகள் எந்த திணைக்குரியது? எந்த திணை? வெரி குட். நெய்தல் திணைக்குரியது என்ன? நெய்தல் திணை என்று சொல்றது எது? கடலும் கடல் சார்ந்த பிரதேசமும் தான் நாம நெய்தல் என்று சொல்லுவோம். ஓகே. இப்ப நீங்க பிள்ளைகள் எந்த ஒரு சங்க செயல் படிக்கும் போதும் கட்டாயமாக முக்கியமாக 3 விஷயங்கள் முதலாவதா பார்க்கணும். முதலாவது இதோட திணை என்ன, இந்த பாடல எழுதினவர் யாரு, அதே மாதிரி இதனுடைய துறை என்ன. இந்த 3மே முக்கியமானது. 4 மார்க்ஸ் கேள்வி கேட்கலாம், திணையும் துறையும். எனவே இந்த கேள்விகளை நீங்க பாடலை படிக்கிற மாதிரி அதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். சரி, அப்ப விளையாடு ஆயமோடு என்ற செய்யுள் நெய்தல் திணை கண்டது தெரியும். நெய்தல் என்று சொல்றது கடலும் கடல் சார்ந்த பிரதேசமும். ஓகே. இதோட துறை என்ன பிள்ளைகள்? தலைமகனுக்கு தோழி கூறியது. பகட்குறி வந்த தலைமகனை தோழி வரைவு கடாவியது. அது என்ன துறை? ஓகே, துறையை நான் விளங்கப்படுத்துறேன். அதுக்கு முதல் எனக்கு சொல்லுங்க, இதுல ஒழுக்கம் என்ன வரும்? நெய்தல் திணைக்குரிய ஒழுக்கம் இரங்கல். கொஞ்சம் ஸ்பீட் ரிவிஷன் செஞ்சுட்டு போம், பின்னால நிறைய பகுதிகள் இருக்குது பார்க்க. சரி, எனக்கு யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம், இரங்கல் ஒழுக்கம் என்ன? எப்படி இந்த நெய்தல் திணைக்கு இரங்கல் ஒழுக்கம் தீர்மானமாகியது தெரியுமா?
கடலுக்கு வந்து சென்ற தலைவன் வந்து கடல்ல இருந்து திரும்பி வர்ற வரைக்கும் தலைவி வந்து அவரை நினைச்சு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா? வெரி குட். அதுதான் இரங்கல் ஒழுக்கம். அதாவது பிள்ளைகள், இரங்கல் என்று சொல்வது மனது இறங்குறது. என்ன நான் சொல்லுவேன், எங்கட மனம் இறங்குறது, கவலை அடைகிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த நெய்தல் நிலம் வந்து சொல்றது பிள்ளைகள் கடல். அப்ப அந்த நெய்தல் நிலத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவன்மார்களும் என்ன செய்வாங்கண்டா, கடல் தொழிலை தான் செய்வாங்க. ஒன்றோ மீன் தொழிலுக்கு போறாங்க, அல்லது கருவாடு காய வைப்பாங்க, உப்பு விளைவிப்பாங்க, முத்து குளிப்பாங்க, இல்லைன்னா சங்குகள் எடுத்துட்டு வருவாங்க ஆழ்கடல்ல குதிச்சு. இப்படியான கடல் ரீதியான தொழில்களைத்தான் இந்த நெய்தல் நில தலைவன்மார்கள் செய்வாங்க. எனவேதான் இவங்க அந்த தொழிலின் நிமித்தம் என்ன செய்ய வேணுமெண்டா, தங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய தலைவிமார்களை பிரிஞ்சு நீண்ட காலம் கடல் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். என்ன உங்களுக்கு தெரியும், அந்த காலம் கடல் போக்குவரத்துன்னு சொல்றது பிள்ளைகள் சரியான கஷ்டம். அதே மாதிரி நீண்ட காலம் எடுக்கக்கூடியதுன்னு இப்ப திரும்பி வாரமாய் வர இயலாது, பல மாத காலங்கள் எடுக்கும். அப்போ தலைவி விட்டு போன தலைவன் மீண்டும் திரும்பி வரும் வரையில தலைவி அவனுக்காக வேண்டி பார்த்துட்டு இருப்பா. பிள்ளைகள் பலவிதமான ஏக்கங்கள் இருக்கும், கவலையோடு இருப்பா. ஏனண்டா அவக்கு சரியான ஒரு பக்கத்துல பயம் ஒன்றும் இருக்கும். ஏனண்டா கடல் தானே போறன், கடல் என்று சொல்றது படுபயங்கரமான இடம். போனால் அவன் திரும்பி வருவானா, அவன் வருவானோ வரமாட்டானோ, அல்லது என்ன மறந்துட்டானோ, அல்லது அவனுக்கு கடல்ல வேற ஏதேனும் அபாயங்கள் நடந்துட்டுதோன்னு சொல்லி தொழிலுக்கு போன தலைவன் மீண்டும் திரும்பி வரும் வரையில அந்த கடலை பார்த்துட்டு இருக்கிறதாய்க்கட்டும், அந்த கடல்ல நடக்கிற இயற்கையான காட்சிகளை பார்த்துட்டு தலைவன் எண்ணங்களை மீட்டுட்டு அப்படியே அவ கவலையோடு இருப்பான். எனவேதான் அந்த தலைவனுக்காக வேண்டி தலைவி மனமிறங்குறதாலதான் பிள்ளைகள் இந்த நெய்தல் நிலத்தினுடைய ஒழுக்கமாக நாங்க இரங்கல் ஒழுக்கம் என்று சொல்லுவோம். அழகான விஷயங்கள் இந்த இரங்கல் ஒழுக்கத்தில் இருக்குது. இந்த தலைவி சரியான கவலைப்படுவா. இந்த இலக்கியங்கள் எடுத்து பார்த்தா விளங்கும். ஒரு சூரியன் மறைதத்தை பார்த்தா கூட அவருக்கு சரியான கவலை வரும். அந்தி அந்தி சாயும் பொழுது சரியான கவலை வரும், ஏன் தண்ட பக்கத்துல தலைவன் இல்லையேன்னு சொல்லி. அதே மாதிரி பறவைகள் ஜோடு ஜோடாக இந்த கடற்பிரதேசங்கள் அப்படியே கூட்டுக்கு போகும். அதை பார்க்கும் பொழுது தலைவிக்கு சரியான கவலை. பறவைகளும் கூட ஜோடியா இருக்குது, எந்த தலைவன் மட்டுமே இன்னும் வர இல்லைன்னு சொல்லி சரியான கவலை. இப்படி அந்த கடல் சார்ந்த பிரதேசத்துல நடக்கக்கூடிய இயற்கையான அம்சங்களா இருக்கட்டும், தலைவன் எண்ணம், சொல்லுங்களேன். இது எல்லாமே வந்து தலைவனுக்கு கவலையை கொடுக்குது. என்னது இப்பா மேடம் அந்த கொஞ்சம் திரும்ப சொல்லுங்களேன். ரெக்கார்டிங் பார்க்கலாம் பிள்ளை, நான் ரெக்கார்டிங் போட்டிக்கிறேன் சரியா? சரி மேடம். ஓகே, அதை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்களா, ஏன்னா நம்ம ஸ்பீட் ரிவிஷன் செஞ்சுட்டு போறதால டைம் காணா. எனவே இப்படிதான் பிள்ளைகள் நெய்தல் நிலத்தினுடைய இரங்கல் ஒழுக்கம் வந்து தீர்மானம் ஆகியது சரியா? ஓகே, அப்ப அதே மாதிரி நெய்தல் திணைக்குரிய இரங்கல் ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டு பாடப்பட்ட ஒரு பாடலாகத்தான் உங்களுக்கு இருக்கிற இந்த விளையாடு ஆயமோடு என்ற பாடலும் காணப்படுது. ஆனா இந்த பாடல் நாங்க பாக்குறதுக்கு முதல் இந்த பாடல் என்ன சொல்லப்பட்டிருக்குது, இதுல என்ன சம்பவம் நடந்திருக்குதுன்றதை நாங்க கொஞ்சம் ஒரு கதை பின்னணி மாதிரி பார்த்துட்டு வருவோம். என்ன நடக்குதுண்டா பிள்ளைகள், இந்த நெய்தல் நிலத்துல ஒரு தலைவன் இருக்கான். யாரு? ஒரு தலைவன் இருக்கான், ஒரு தலைவி அவன்ட காதலியும் இருக்கிறார். சரி, இவன்ட வேலை என்னண்டா பிள்ளைகள், எந்த நாளுமே தலைவிய பார்க்க வார, சந்திக்க வந்தால் தெரியும் தானே, தலைவன் தலைவிமார்கள் அவங்களோட காதல் சல்லாபங்களை அவங்களை மேற்கொண்டு இருப்பாங்க. இப்போ இவன்ட வேலை எப்பயுமே எந்த நாளும் பகல்ல வந்து தலைவியை சந்திக்கிறதும் போறதுமா தான் இருக்குது. அவன் வாரான், தலைவியோட அப்படியே மரநிலைகள் இருந்துட்டு சந்திக்கிறான் போறான், வாரான் சந்திக்கிறான் போறான், இப்படியேதான் ரிப்பீட் ஆக நடந்துட்டு இருக்குது. அப்ப இதெல்லாமே பிள்ளைகள் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்களேன்னா, தொடர்ச்சியாக இவன் வாரதும் தலைவியோட காதல் கொள்றதும் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும் என்று சொன்னா இளவர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க தானே. அப்போ இத கொஞ்சம் தலைவிக்கு பிடிக்கிற இல்லை. என்ன சொன்னாலும் அவள் ஒரு பெண் தானே. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவள் பாக்குறாள், இப்போ இவன் தொடர்ந்தும் வாரான், இப்படி என்னோட இப்படி பேசிட்டு போறான், பக்கத்து வீட்டாக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் பழிச்சொல் உண்டாகிருமோன்னு சொல்லி ஒரு தலைவிக்கு மனதில் ஒரு பயம். ஏன்னா பெண்கள் என்ன அப்படித்தானே, தங்களுடைய ஒழுக்கத்துக்கு ஏதேனும் ஒரு பழி உண்டு வருமோ உண்டு ஒரு பயம் உண்டு இருக்கும். என்ன அதே மாதிரிதான் தோழியும் பார்த்துட்டு இருக்கிறான். இவன் வார போக்கு சரியில்லை, இப்படி இவன் தொடர்ந்து வந்துட்டு இருந்தா பிள்ளைகள் பிரச்சனை. தோழிதான், அது மட்டும் இல்லாம தோழிதான் இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கா இருக்கட்டும், அவங்க காதல் கொள்றதா இருக்கட்டும், இந்த இடத்த பிளான் பண்ணி கொடுக்கறது, அதுக்கான செட்டப் எல்லாம் செஞ்சு கொடுக்கறது தோழி சரியா? அப்ப தோழிக்கும் ஒரு விதமான பயம் ஒன்று இருக்குது. என்னடா இவன் தொடர்ந்தும் வாரானே, எந்த நாளும் இந்த பகல்ல வந்து இவளை சந்திச்சுட்டு போறது, அயலவர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்களோ தெரியலன்னு சொல்லி தலைவியா இருக்கட்டும் தோழியா இருக்கட்டும்
இவன் தொடர்ச்சியாக வாரத விரும்புற இல்ல. பயம் ஒன்று இருக்கும் தானே, ஒரு சங்கடம் ஒன்று இருக்கும். என்னதான் காதலனா இருந்தாலும் என்ன ஒரு பயம் ஒன்று இருக்கும். அப்போ தோழி பாக்குற இது சரிவாரில்லை. இவனுக்கு நான் என்ன சரி செய்யணும்? இவன் தொடர்ந்து வாரதை இப்படி நிறுத்திடணும். இப்படி இவன் தொடர்ந்தும் காதல் கொண்டுட்டே இருந்தா சரி வருமா? இவனுக்கு ஓகே, இவன் தலைவிட மேல் உண்மையா காதல் இருக்குது, இவன் தொடர்ந்தும் காதலிக்கணுமா இருந்தா இவனுக்கு திருமணம் முடிக்கலாமே. ஊர் அறிய, ஊர் அவர்களோட முன்னிலையில் இவள் தான் என்னுடைய மனைவின்னு சொல்லி இவளை கரம் பிடிக்கலாம், திருமணம் முடிக்கலாம். திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு இவன் பகல் அல்ல இரவுல வந்து கதைச்சாலும் பரவாயில்லை. ஏன்? ஊரார் அறியத்தானே திருமணம் செஞ்சது, அதுல ஒரு பிரச்சனையும் வராது. இப்ப திருமணம் முடிக்காம வெறுமனே காதல் லவ் பண்ற டைம்ல இப்படி அடிக்கடி வந்து சந்திச்சுட்டு போறது கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விடயம் என்றது தோழிக்கு தெரியும். அவ தோழி பாக்குற இது என்ன மைக்க மியூட் பண்ணுங்க. மைக்க மியூட் பண்ணுங்க, சரியா? கவனமா இருக்கணும். படிச்சு கொடுக்கும்போது இடையில மைக் ஆன் பண்ண வேணாம். ஓகே. அவ தோழி பாக்குற பிள்ளைகள் இது சரி வராது. இப்போ இவன் திருமணம் முடிக்கவும் இல்லை, இன்னும் திருமணம் முடிக்காம இப்ப இவங்க காதலர்களா தான் இருக்கிறாங்க. இப்படியான டைம்ல இவங்களோட தொடர்ச்சியாக இப்படி இருந்தேன்னா சரி வராதுன்னு சொல்லி தோழி ஒரு முடிவெண்டு இருக்கிறா. சரி, இன்றைக்கு இவன் வருவான் தானே, இப்ப நான் இவனு சொல்றேன், இவன் வருவானே, இப்ப இது நீ வாரது கொஞ்சம் சரியில்லை. அயலவர்கள் எல்லாம் என்ன தலைவிக்கு பழிச்சொல் சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரோட முன்னுக்கும் நீங்க இப்படி காதல் சல்லாபித்து கொண்டு இருக்கிறது முறையானதில்லை, ஒரு பண்பாடு ஒன்று இல்லை என்று சொல்லி இவ தோழி சொல்றது தயாராகி இருக்கிறா. சரியா? தோழி நினைச்சிட்டு இவன் வருவான் தானே இன்றைக்கும் தலைவியை பார்க்க, இந்த டைம்ல நாம சொல்லுவோம்னு சொல்லி ஒரு முடிவோடு இருக்கிற. அப்ப இருக்கிற டைம்ல பிள்ளைகள் தலைவனும் வாரான், ஆசையோடு வாரான் பிள்ளைகள். அவனுக்கு தெரியுமா தோழி இப்படி பெரிய ஒரு ஆப்பொண்ணு வைக்கும் என்று? சரியான ஆசையோடு வாரான். சரி, நேத்து சந்திச்சுட்டு போன மாதிரி இன்றைக்கும் நல்ல தலைவியோட பேசிட்டு போகலாம்னு சொல்லி தலைவன் சரியான சந்தோஷத்தோட வாரான். இப்ப தலைவன் சந்தோஷத்தோட வாரத்தை தோழியும் பாக்குறான். சரி, அவ தோழி பாக்குது. சரி, இவன் இப்ப சந்தோஷத்தோட வந்திருக்கிறான், தன்ட காதலிய பாக்கணும்னு சொல்லி இப்ப இவனுக்கு முகத்தில் அடிச்ச மாதிரி சொன்னா பிரச்சனையா போயிடும். ஏன்னா அது நாகரிகம் இல்லையே. என்ன செஞ்சாலும் தண்ட தலைவி உயிருக்குயிரா நேசிக்கிற காதலன் தானே. ஏன்னா அவனுக்கு நாம முகத்துக்கு நேரா இதை சொல்லக்கூடா, இது நாகரிகம் இல்லைன்னு சொல்லி தோழி மறைமுகமா சொல்லுறான். இப்படி தோழி மறைமுகமா சொல்லுறான். அவன்ட மனம் புண்படாதவாறு தான் சொல்லவார விஷயத்த அப்படியே ஒரு கதை மாதிரி இவள் சொல்றான். அப்போ தலைவன் வந்துட்டு தோழிக்கிட்ட கேட்கிற, என்ன தலைவி இருக்கிறாவான்னு கேட்கும் போதோ இவன் சொல்றா, தலைவி இருக்கிறதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், இந்தா நான் சொல்றத கொஞ்சம் கேளுன்னு சொல்லி தோழி ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றா தலைவனுக்கு. இல்லைங்கடா, இப்ப இவளுக்கு வேணும் பிள்ளைகள் இவன் வாரத கொஞ்சம் குறைச்சு கொள்ளணும், குறைச்சி தலைவியை திருமணம் கட்டிக்க வைக்கணும். என்ன, திருமணம் கட்டிக்கொண்டா அது பிரச்சனை இல்லை, எவ்வளவு நேரம் பேசினாலும் யார்ட முன்னுக்கு பேசினாலும் பிரச்சனை இல்லை, கணவன் மனைவியாக மாறிட்டாங்க. இப்ப காதலர்களா இருக்கும் பொழுதும் இந்த நேரம் வந்து கதைச்சி காதல் கொள்றது சல்லாபிக்கிறது எல்லாம் முறையற்றது. அதனாலதான் தோழி பாக்குற எப்படியாச்சும் இதை மாத்தி திருமணத்துக்கு கொண்டு போய் வைக்கணும். அப்ப தலைவிக்கும் பிரச்சனை இல்லை, தலைவனுக்கும் பிரச்சனை இல்லை என்றதுதான் இவள்ட நோக்கம். எனவேதான் இதை சொல்லவும் டிரெக்டா சொல்லவும் இல்ல, சொன்னா தலைவன் கவலைப்பட்டுருவான் தானே. எனவேதான் தோழி நல்ல தன்னுடைய மதிநுட்பத்தை பயன்படுத்தி ஒரு கதையினூடாக அவள் சொல்றான். இப்ப தலைவன் வந்திருக்கிறான், தலைவனுக்கு சொல்றான், தலைவனே சரி நீ வா, உனக்கு ஒண்ணு தெரியுமோ, இந்த மரத்தை பாரு, நீ உனக்கு தெரியும் தானே, நீ இந்த தலைவியோட எந்த நாளும் நீ காதல் சல்லாபிக்கிற இந்த புன்னை மரம் இருக்குது தானே, இந்த புன்னை மரத்துக்கு ஒரு கதை இருக்குதுடா என்று தோழி இப்ப கதையை சொல்ல தொடங்குறான். இரண்டா பிள்ளைகள் தலைவனும் தலைவியும் எந்த இடத்திலிருந்து காதல் கொள்றாங்கன்னு சொன்னா புன்னை மரத்துக்கு கீழே இருந்துதான் அவங்க கதைக்கிறதா இருக்கட்டும், காதல் சல்லாபிப்பதா இருக்கட்டும், அந்த இடத்துல செய்வாங்க. என்ன, எனவேதான் தோழி அதே புன்னை மரத்தை தான் அடிப்படையாக கொண்டு இப்ப கதையை சொல்றான். அவ தலைவனுக்கிட்ட சொல்றா, தலைவனே உனக்கு தெரியும் தானே இந்த புன்னை மரம், நீங்க 2 பேரும் இருந்து பேசிட்டு இருக்கிற இந்த மரம் சும்மா மரம் இல்லடா, இதுல ஒரு கதை ஒன்று இருக்குதுன்னு சொல்லி கதையை சொல்றான். என்னண்டா உனக்கு தெரியுமோ, இந்த நானும் இந்த உண்ட தலைவி உண்ட காதலி எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற டைம்ல, இப்படி நான் உண்ட தலைவி அதே மாதிரி எங்களோட தோழர்கள் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற டைம்ல நாங்க ஒரு விளையாட்டு விளையாடுவோம். அது என்ன விளையாட்டுண்டா, இந்த புன்னை மரத்துல விதை இருக்குது தானே,
புன்னை விதைகள், அதை எடுத்துட்டு வந்து நாங்க இந்த மணல்ல புதைச்சி விளையாடுடம்டான்னு சொல்றாங்க. இப்படி இது பிளாஷ்பேக் கொண்டு சொல்றா, என்ன பழங்கால கதை உண்டு அவங்கட. இப்படி புன்னை மரத்தோட விதைகள் எல்லாம் கொண்டு வந்து நாங்க இந்த கடல் மணல்ல புதைச்சிட்டு விளையாடுறோம். என்ன செய்வோம்டா, புதைச்சிட்டு விளையாடினதுக்கு பிறகு ஒவ்வொருத்தரா அதை வந்து தோண்டி எடுக்கிறோம், புதைக்கிறோம், தோண்டுறோம், ரிட்டன் புதைக்கிறோம், அதை தோண்டி எடுக்கிறோம். இப்படி தாங்க நாங்க ஒரு விளையாட்டு ஒன்று விளையாடினோம். ஆனா ஒரு தரம் என்ன நடத்துதுன்னு சொன்னா, நாங்க எல்லாரும் புன்னை விதைகளை விதைச்சோம், மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சோம். ஆனா எல்லாத்தையுமே நாங்க விளையாடி முடிஞ்ச போது எடுத்தோம். ஆனா ஒரே ஒரு விதையை மட்டும் எங்களுக்கு எடுக்க மறந்துட்டு. என்ன சொல்றா, நாங்க இப்படி புதைத்த புன்னை விதைகள்ல ஒரு விதையை மட்டும்தான் எங்களுக்கு எடுக்க மறந்துட்டோம். அது காலம்போக்குலயே எங்களுக்கு மறந்து அப்படியே நாங்க விளையாடி முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு எல்லாருக்குமே மறந்துட்டோம், நாங்க அந்த ஒரு விதை மட்டும் எங்ககிட்ட மிஸ் ஆகின அப்படின்னு சொல்லி. அதுவும் ஒரு காலங்கள் போனது பிறகு நாங்க பாக்குறோம், அந்த இடத்துல ஒரு புன்னை மரம் ஒன்று வளர்ந்துருக்குது. எங்களுக்கு எல்லாருக்கும் சரியான சந்தோஷம். சின்ன பிள்ளைகள் தானே, நாங்க போட்ட ஒரு வித மரமாக வளர்ந்து அது கொஞ்சம் வளர்ந்துருக்குதுன்னு சொன்னா சரியான சந்தோஷம் தானே. எனவேதான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதோ நாங்க போட்ட விதை, எங்களுக்கு தெரியாமலே வளர்ந்த விதை அந்த மழையெல்லாம் கிடைச்சு நல்லா வளர்ந்து இப்ப மரமா இருக்கும் பொழுது எங்களுக்கு சரியான சந்தோஷம் சின்னத்துல. அதுக்கு நாங்க என்ன ஆசையா அதை வளர்த்தேன், அந்த புன்னை மரத்தை. இதோ இந்த முன்னாள் இருக்குது, இந்த புன்னை மரத்தை நாங்க சின்னத்துல சரியான ஆசையோட வளர்த்தோம் என்று சொல்லி இந்த கதையை சொல்றேன். அது மட்டும் இல்ல, நாங்க வீட்டால் இருந்து நெய்யோடி அந்த தண்ணி ஊத்துறதுக்கு பதிலாக, இந்த தாவரத்துக்கு தண்ணி ஊத்துறதுக்கு பதிலாக வீட்டுல இருந்து இந்த நெய்யும் பாலும் கலந்த பால் இருக்குமே, பாலை நெய்ய கலந்து எங்கட அம்மா குடிக்க தருவாங்க. அதை கூட நாங்க குடிக்காம அது என்ன செய்வேன், இந்த மரத்துக்கு தான் கொண்டு வந்து ஊத்துறேன். ஏன்னா நாங்க சரியான ஒரு பாசத்தோட அந்த மரத்தை வளர்த்தோம். இப்ப அந்த மரம் தான் இவ்வளோ பெரியதா மாறி இப்ப நீயும் உண்ட தலைவியும் காதல் கொள்றதுக்கு நிழலை தந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி இந்த மரத்தை இவள் சொல்றா. இப்படி சின்னத்துல நாங்க எல்லாரும் கூடி விளையாடின டைம்ல ஏதோ ஒரு புன்னை விதை எங்கட மிஸ் ஆகி எங்களுக்கு கைதவறி மண்ணில் புதைச்ச விதை எங்களுக்கு எடுக்க மறந்துட்டேன். பிறகு வந்து நாங்க பார்க்கும்போது காலப்போக்குல அது ஒரு மரமாக வளர்ந்திருந்ததுடா. அந்த மரம் வந்து என்ன செஞ்சது, வளர்ந்திருந்ததை பார்த்து எங்களுக்கு சரியான சந்தோஷம். சின்ன பிள்ளைகள் தானே நம்ம, எனவே நாங்க வளர்த்த மரம்னு சொல்லி எங்களோட மனதுல சரியான சந்தோஷம். அதுக்காக நாங்க தண்ணி ஊத்துறதுக்கு பதிலாக பால் ஊத்தி வளர்த்தோம் சொல்லி மரம் நாட்டின அந்த கதையை சொல்லுறான். சொன்னதோட தலைவி இன்னொரு விஷயத்தை இப்பதான் மெயின் பாயிண்ட் வார. இவ்வளவு நேரம் கதையைத்தான் சொன்னது. இப்பதான் அந்த கதையினூடாக இவளுக்கு தேவையான விஷயத்த தலைவனுக்கிட்ட எடுத்து கூற வாரா. அது ஒரு சொல்றா, இங்க பாரு, இப்படி நாங்க ஆசையோட இந்த புன்னை மரத்தை வளர்த்ததால எங்கட அம்மா சின்னத்துல இருந்தே எங்ககிட்ட சொல்றா, பாருங்க நீங்க எல்லாரும் சரியான ஆசையோடு இந்த மரத்தை வளர்க்குறீங்க, தண்ணி ஊத்துறதுக்கு பதிலாக நீங்க பால் ஊத்தி வளர்க்குறீங்க. எனவேதான் இந்த மரம் உங்களோட தங்கச்சி. எங்கட அம்மா எங்களை சின்னத்துல இருந்தே சொல்லி சொல்லி வளர்த்தவ. இப்படி நீங்க இந்த புன்னை மரத்தை எப்படி வளர்க்குறீங்க, தண்ணி ஊத்துறதுக்கு பதிலா நீங்க பால் ஊத்தி வளர்க்குறீங்க. என்ன, உங்களுக்கு தந்த பாலை நீங்க குடிக்காம மரத்தை கூத்தி வளர்க்குறீங்க. எனவேதான் இந்த மரத்தை நீங்க பத்திரமா பார்த்து கொள்ளுங்க, இது உங்களோட தங்கச்சி என்று சொல்லித்தான் எங்கட அம்மா எங்களை சின்னத்துல இருந்து வளர்த்தவ. எனவே அந்த நாள் இருந்து இந்த நாள் வரைக்கும் நாங்க இந்த மரத்தை தங்கச்சியாத்தான் பாக்குறோம். ஆனா நீ என்ன செய்தாய் தெரியுமோ, நாங்க தங்கச்சியா பாக்குறேன் எங்கட இந்த தங்கச்சி என்று சொல்றது என்ன, இந்த மரத்துக்கு முன்னாடி நீ தலைவியோட காதல் செல்லாவிக்கிறே, இது முறை இல்லதானே. ஒரு தங்கச்சியிட முன்னால அக்காவும் அத்தானும் வீடு காதல் கொள்ளையிலுமோ நாகரிகமோ என்று தோழி இப்பதான் விஷயத்துக்கு வாரா. எனவேதான் நாங்க இந்த புன்னை மரத்தை தங்கச்சியா பாக்குறோம். எனவே தங்கச்சியிட முன்னால இருந்து நீங்க ரெண்டு பேரும் காதல் செல்லாபிக்கிறது எங்களுக்கு வெக்கமா இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் அது அநாகரிகமாய் வழங்குது. எனவே நீ என்ன செய், இனிமே இந்த புன்னை மரத்துக்கு முன்னாடி நீங்க இருவரும் காதல் செல்லாபிக்காதீங்க. இனிமே இவளை பகல்ல வந்து இப்படி புன்னை மரத்துக்கு முன்னுக்கு பார்க்காதீங்க, அது எங்களுக்கும் சரியில்லை. என்ன பாக்குற எங்களுக்கு விளங்குது, நாங்க இவ்வளவு காலம் அந்த மரத்தை தங்கச்சியா பார்த்துட்டோமே, எங்களுக்கு உடம்பு கூசுது. ஏன் தங்கச்சியிட முன்னால நீங்க ரெண்டு பேரும் காதல் கொள்றீங்களேன்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் அநாகரிகமா இருக்குது. எனவே நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல காதல் கொள்ளாம வேறு இடம் ஒன்று பாருங்கன்னு தோழி சொல்றேன். பிள்ளைகள் இப்ப நீங்க நினைக்க கூட வேறு இடம் ஒன்று பார்க்க சொன்னா புன்னை மரம் இல்லாட்டி மாங்க மரத்துக்குள்ள லவ் பண்ண விட சொல்லி அதல்ல, வேறு இடம் ஒன்று பார்க்க சொல்றது என்னண்டா தோழி மறைமுகமா சொல்லுறா. இங்க பாரு, புன்னை மரத்துக்கு
கீழே நீங்க காதல் சல்லாபிக்க கூடாதுன்னு சொன்னா உங்களுக்கு எந்த மரத்துக்கும் முன்னாடி செய்ய இயலதான். ஏன் அநாகரிகம் தானே, அயலவர்கள் பாக்குறாங்க. அப்போ உனக்கு நான் சொன்னதானே வேறு நல்ல ஒரு இடம் ஒன்று இருக்குதுண்டு, அந்த இடம் வேறொன்றும் இல்ல. மாங்க மரத்துக்கோ பாக்கு மரத்துக்கோ கீழே ஒண்ணு இருக்க சொல்ல இல்ல. அந்த இடம் என்னன்னு சொன்னா அதுதான் திருமணம். என்ன, இப்ப உனக்கு தலைவி எந்த நாளும் பார்க்கணும், மீட் பண்ணணும், லவ் பண்ணணும், காதல் சல்லாபிக்கணும், அதுதானே தேவை. நீ உயிருக்குயிரா காதலிக்கிறாய் தானே. எனவேதான் உனக்கு தொடர்ந்தும் தங்கட காதலியோடு இப்படி இருக்கணும், அவளோட நல்லா அன்பாக பழகணும், வாழணும் இருந்தால் நீ இப்படி பகல்ல வந்து இப்படி அநாகரிகமான முறையில சந்திக்கிறதுக்கு பதிலாக நீ என்ன செய், திருமணம் கட்டிக்கோ, கல்யாணம் கட்டிக்கோ. கல்யாணம் கட்டினா உனக்கு இப்படி பயம் இல்லாம எல்லாட முன்னுக்கும் காதல் கொள்ளலாம். ஏன்னா அது உன்னோட மனைவி தானே. ஊரார் அறிய நீ கரம் பிடிச்சிக்கிறாய், அவள்கிட்ட கையை பிடிச்சி திருமணம் முடிச்சிக்கிறாய். எனவேதான் இதையும் விட சிறப்பான ஒரு இடம் இருக்குது, அதுதான்டா திருமணம், நீ அதை திருமணத்தை முடிச்சுக்கோன்னு சொல்லி தலைவனுக்கு திருமணத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு பாடலாகத்தான் இந்த விளையாடு ஆயமுடன் பாடல் காணப்படுது. சரியா? அப்போ பாருங்க, தோழி நல்ல மதிநுட்பத்திங்கன பயன்படுத்திக்கிறா. தோழிக்கு தெரியும் பிள்ளைகள், உடனே பகல்ல வந்து நீ சந்திக்கிறத நிறுத்துரு, உடனே நீ இதை நிறுத்த வேணும், நீ இனிமே நாளைக்கு வராத, இந்த புன்னை மரத்துக்குள்ள மீட் பண்ணாதன்னு சொன்னா தலைவன் வந்து கவலைப்படுவான்ன்றது தோழிக்கு தெரியும். யாரு? தோழிக்கு தெரியும். எனவேதான் தலைவன் கவலைப்படக்கூடாது என்ற காரணத்தினால தோழி சொல்றா, இப்ப நீ கவலைப்படாத, உனக்கு இப்படி சந்திக்கலாம், இப்படி புன்னை மரத்துக்குள்ள நாங்க தங்காச்சியா பாக்குறோம்ன்றதால இங்க மீட் பண்ணலான்னு சொல்லி நீ கவலைப்படாத. இதையும் விட சிறந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது. எது? திருமணம். உனக்கு வேண்டிய நேரத்துல வேண்டிய இடத்துல அவளோட காதல் கொள்ளலாம், கணவன் மனைவியாக மாறிட்டீங்கன்னு சொன்னா. எனவேதான் இதையும் விட நல்ல ஒரு சொல்யூஷன் ஒன்று இருக்குது, அதுதான் திருமணம். எனவே நீ அவளை விரைவாக திருமணம் செஞ்சிக்கோன்னு சொல்லி வலியுறுத்துற ஒரு பாடல் தான் இது. சரியா? இப்ப கதையிட பின்னணியை நான் சொல்லிக்கிறேன், இது விளங்கினதான்னு பாருங்க. ஆம் டீச்சர். ஓ டீச்சர் விளங்கிச்சு. என்ன கிளியரா இல்லைன்னு சரியா டவுட் இருக்குதா? டீச்சர் பொதுவாக நல்லா விளங்கிடுச்சு டீச்சர். ஓ டீச்சர் கிளியரா விளங்கின. என்ன கவின்? நல்லா விளங்கிடுச்சு. நல்லா விளங்கிட்டு. அடுத்த பிள்ளைகள் டீச்சர் பொதுவாக வந்து மதிநுட்பம் என்னது? மதிநுட்பம் சொல்றது தோழிக்கு அறிவு. சாரி, அவள் வந்து அந்த எப்படி தன்னை மூளை பயன்படுத்தி இடத்துக்கு ஏத்த மாதிரி சொல்ல வாராளன்றத மதிநுட்பம். மதி என்பது அறிவு. சரியா? அப்ஷானுக்கு விளங்கினதா? ஓ மிஸ். அடுத்த போல. ஓம் டீச்சர். ஓகே, சரி. இப்ப பாடல பாப்போமா? பாடல பார்த்துட்டு கேள்விக்குள்ள போவோம். டவுட் இருந்தனா கேளுங்க, இல்லைன்னா பாடல பொருளை பார்த்துட்டு போவோம். இருக்குதா? இல்ல டீச்சர். இல்ல டீச்சர். இல்ல. ஓகே, பாருங்க, உங்களோட பாடல் இப்படித்தான் வந்திருக்குது. ஸ்கிரீன்ல போட்டிக்கிறேன், உங்களுக்கு காணுமென்னு நினைக்கிறேன். பாருங்க. விளையாடு ஆயமொடு வெண்மணல் அழுத்தி மரந்தனம் துறந்த கால்முளை அகைய நெய்பெய் தீம்பால் பெய்தினிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினள் புன்னையது சிறப்பே அம்ம நானுதும் நும்மொடு நகையே விருந்திற்பாணர் விளரிசை கடுப்ப வலம்புரி வான்கோடு நரரும் இளங்கு நீர் துறைகளு கொன் நீ நல்கின் நிறைபடு நிழல் பிறவுமா உள்ளவே என்று சொல்லி பாடல் அமையுது. சரியா? ஓகே, இப்ப நீங்க இந்த பாடலோட பொருளை பார்க்கும்போது பிள்ளைகள் முதலாவதாக எங்க பார்க்கணும்னா, இங்க கொஞ்சம் கொண்டு கூட்டல் ஒண்ணு நடக்குது. முதலாவது நீங்க எதை பார்க்கணும்? இந்த வரிய பார்க்கணும். இங்க இருக்குதானே, நான் அண்டர்லைன் பண்றேன். விருந்தின் பாணர் விளரிசை கடுப்ப வலம்புரி வான்கோடு நரலும் இளங்கு நீர்த்துறை கெழு கொண்க. இதுதான் உங்களோட முதலாவது வரியாக வர வேண்டியது. சரி, விருந்திற்பாணர் விளரிசை கடுப்ப, இதுல என்ன அர்த்தம் பிள்ளைகள்? நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. விருந்திற்பாணர் என்று சொன்னா புதிதாக வந்த பாணர்கள். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. விருந்திற்பாணர் என்றா என்ன அர்த்தம்? புதிதாக வந்த பாணர்கள்.
புதிதாக வந்த பாணர்கள் அதுதான் விருந்திற்பாணர். விளரிசை கடுப்ப. விளரிசை கடுப்ப பிள்ளைகள் என்னது டவுட் இருக்குதா? பாணர்கள் என்ன? பாணர்கள் என்று சொல்றது பாட்டு பாடக்கூடிய ஆக்கள். சரி டீச்சர். பன்னெண்டு சொன்னா இசை, சரியா? அவ பண்ணிசைப்பவர்களை நாங்க பாணர்கள் என்று சொல்லுவோம். எனவேதான் இசையோடு சம்பந்தப்பட்ட பாட்டு பாடக்கூடிய ஆக்களை நாங்க பாணர்கள் என்று சொல்லுவோம். எனவேதான் விருந்திற்பாணர் விளரிசை கடுப்ப. புதிதாக வந்த பாணர்கள் பாடுகின்ற மெல்லிய இசை பாட்டு போல. விளரிசை கடுப்பன்ற என்ன அர்த்தம்? மெல்லிய இசை பாட்டு போல. வலம்புரி வான்கோடு நரலும். வலம்புரி வான்கோடு நரலும் என்ன அர்த்தம்டா பிள்ளைகள்? வலம்புரி என்று சொல்றது வெண்ணிறமான வலம்புரி சங்கு, சரியா? சங்குகளே ஒரு நல்ல உயர்தரமான சங்கு வலம்புரி சங்கா சொல்லுவோம். எனவேதான் அந்த வெண்ணிறமான வலம்புரி சங்கு ஓசை எழுப்புகின்ற விளங்கிய நீர்த்துறையை உடைய நெய்தல் நில தலைவனே. அப்ப இத பொருளை முழுமையா பார்க்கணுமா? புதிதாக வந்த பாணர்கள் பாடுகின்ற மெல்லிய இசைப்பாட்டு போல வெண்ணிறமான வலம்புரி சங்குகள் ஓசை எழுப்புகின்ற நீர்த்துறைகளையுடைய நெய்தல் நில தலைவனே. அப்ப பாருங்க, தோழி தலைவன் வந்த உடனே அவனுக்கு திட்டினானா? இனிமே நீ வராத, உன்னால் எங்களுக்கு பழி சொல்ல உண்டாகிறது, தங்கச்சிடு முன்னால நீ லவ் பண்ணி திரிறாய், வெக்கமா இல்லையான்னு சொல்லி ஏசினான? திட்டினானா? இல்ல டீச்சர். பாருங்க, அப்ப அவள் என்ன செய்றா? நாகரிகமான முறையில தலைவன் முதலாவதாக விழிக்கிறா. பாருங்க, விருந்திற்பாணர் விளரிசை கடுப்ப. புதிதாக வந்த பாணர்கள் பாடுகின்ற மெல்லிய இசை பாட்டு போல வலம்புரி வான்கோடு நரலும். வெண்ணிறமான வலம்புரி சங்குகள் ஓசை எழுப்புகின்ற இளங்கு நீர் துறைகளு கொண்க. விளங்குகின்ற நீர்த்துறைகளையுடைய நெய்தல் நில தலைவனே என்று சொல்லி தலைவனை விழிக்கிறார், சரியா? இப்ப முதலாவதிலிருந்து பாருங்க. விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி. விளையாடு ஆயமுடு ஒண்டா பிள்ளைகள். ஆயம் என்று சொல்றது தோழியர் கூட்டம், சரியா? அப்ப ஆயமுடு விளையாடுன்னு பாருங்க. எப்படி பார்க்கணும்? ஆயமுடு விளையாடு, அதாவது நாங்க தோழியர் கூட்டத்தோடு விளையாடின சந்தர்ப்பத்துல வெண்மணல் அழுத்தி, இந்த கடற்கரையோரத்தில் இருக்குதே வெண்மணல், அந்த வெண்மணல்ல நாங்க என்ன செஞ்சோம்? புன்னையினுடைய விதைகளை புதைச்சு விளையாடினோம். பாருங்க, அழுத்தி என்ன அர்த்தம்? புதைத்து. புதைத்து. மறந்தனம் துறந்த என்றா அர்த்தம் என்னண்டா, நாங்க அப்படி புதைச்சு விளையாடும் பொழுதோ அதிலிருந்து ஒரு புன்னை விதையை வெளிக்கெடுக்கிறது எங்களுக்கு மறந்துட்டோம். மறந்தனம் துறந்த என்ன அர்த்தம்? நாங்க அதை மறந்து விட்டோம். மணலிலே புதைத்து விட்டு பின் அதனை மறந்து விட்டோம். கால்முளை அகைய. கால்முளை என்று சொல்றது பிள்ளைகள் புன்னை விதை. அகைய என்று சொன்னா வேரூன்றி முளைக்க. அப்படி நாங்க ஒரு தரம் விளையாடின டைம்ல அந்த வெண்ணிறமான மணல்ல புதைச்சி விளையாடின டைம்ல ஒரே ஒரு புன்னை விதை என்றா எடுக்க மறந்துட்டோம். அதனால என்ன நடந்துச்சு? காலப்போக்கில் அந்த புன்னை விதைகள் வேரூன்றி முளைவிட தொடங்கியது, வேரூன்றி வளர தொடங்கிட்டு. அப்ப கால் முளையாக என்றால் புன்னை விதைகள் வேறு முளைத்து என்ன வளர தொடங்கியது. எனவேதான் அது மரமாகினதுக்கு பிறகு நாங்க என்ன செஞ்சோம்? நெய் பெய் தீம்பால் பெய்தினிது வளர்ப்ப. நாங்க என்ன செஞ்சோம்? சரியான ஆசை எங்களுக்கு, நாங்க போட்டு ஒரு விதையா இப்படி மரமாக இருக்குதுன்னு சொல்லி சின்ன பிள்ளையா இருக்கிறவங்களுக்கு சரியான ஆசை. எனவே நாங்க என்ன செஞ்சோம்? நெய்யோடு கூடிய அந்த இனிய பாலை, நெய் பெய் தீம்பால் என்ன அர்த்தம்? நெய்யோடு கூடிய அந்த இனிய பாலை நாங்க பெய்தினிது வளர்ப்போம். நாங்கள் அதை ஊத்தி அதுக்கு வளர்த்தோம். ஆசையோட நெய்யோடு கூடிய பாலை தண்ணிக்கு பதிலாக நாங்க ஊத்தி வளர்த்தோம். எனவேதான் எங்கட அம்மா அதுக்கு சொன்னவ பாருங்க, நும்மினும் சிறந்தது நுவ்வையாகும் என்று அன்னை கூறினள். எனவே இப்படியாக சின்ன புள்ளை வைக்கிற நாங்க சரியான ஆசையோடு வளர்த்தோம் தானே அந்த மரத்தை. எனவே இதை கண்ட எங்கட அம்மா என்ன தெரியுமா சொன்னவ? நும்மினும் சிறந்தது நுவ்வையாகும் என்று. அதுல அர்த்தம் என்ன பிள்ளைகள்? உங்களை விட சிறந்தது. வெரி குட். சரி, மைக்க மியூட் பண்ணுங்க. நும்மினும் சிறந்தது, உங்களையும் விட சிறந்தது நுவ்வையாகும் என்று உங்களுடைய தங்கை. எனவேதான்
அன்னை சொல்றா, நீங்க இப்படி ஆசையோடு வளர்க்கறதானே, எனவேதான் இந்த புன்னை மரம் தான் உங்களுடைய தங்கச்சி. இந்த தங்கச்சியாகிய புன்னை மரம் உங்களை விட சிறந்தது. எனவே அதை பத்திரமா பார்த்து கொள்ளுங்கன்னு யாரு சொன்ன? அன்னை சொல்லி வளர்த்திருக்கிறார். எனவேதான் அன்னை சொல்றது பாருங்க, நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினாள். எங்கட அம்மா அப்படித்தான் சொன்னவ. புன்னை எது சிறப்பே, புன்னையினுடைய சிறப்பை எங்கட அம்மா இப்படித்தான் சொன்னது. புன்னை மரங்க உங்களோட தங்கச்சி மாதிரி, எனவே அது இப்ப உங்களையும் விட சிறந்தது. எனவே நீங்க அதை பத்திரமா பார்த்து கொள்ளணும் என்று சொல்லி அம்மா கூறினதா. அம்மா நானுதும் நும்மொடு நகையே, அதுல அர்த்தம் என்ன பிள்ளைகள்? அம்மா நானுதும் நும்மொடு நகையேண்ட. ஓகே, அம்மா நானுதும். எனவேதான் அப்படிப்பட்ட அந்த புன்னை மரத்துக்கு முன்னாலதானேடா நீ காதல் கொள்கிறாய். எனவே அது எங்களுக்கு வெக்கமா இருக்கிறது. நாங்கள் நாணுகின்றோம் என்றா என்ன? வெக்கப்படுகிறோம். நும்மொடு நகை. வெரி குட். நும்மொடு நகையே, உன்னோடு அங்க காதல் கொண்டு சிரித்து பழகிறதுக்கு எங்களுடைய தலைவியாக இருக்கட்டும், எங்களுடைய தோழியர் கூட்டங்களா இருக்கட்டும், வெக்கப்படுகிறோம்டா. ஏண்டா நீ இருக்கிற இடம் எங்கட தங்கச்சிக்கு முன்னால அக்காவும் அத்தானும் காதல் கொள்றேன்னு சொன்னா ஒரு நாகரிகம் இல்லையா? எனவேதான் நாங்க தங்கச்சியாக பாக்குற அந்த புன்னையிடம் முன்னால நீ காதல் கொள்கிறாய். எனவே அதுக்கு நாங்க வெக்கப்படுகிறோம். உன்னோட சிரித்து பழகுவதற்கு எங்களுடைய தலைவியா இருக்கட்டும், அவளும் வெக்கப்படுகிறாள் என்று சொல்றா. எனவேதான் தொடர்ந்து பாருங்க, பின்னால் இருக்குது நீ நல்கின் என்றா சரி, தொடர்ந்து உனக்கு தலைவிய பார்க்க வேணும், அவளோட காதல் கொள்ள வேணும் என்று நீ விரும்பினால், நல்கின் என்ற என்ன அர்த்தம் பிள்ளைகள்? என்ன அர்த்தம்? நீ விரும்பினா என்ன செய்? நிறைபடு நிழல் பிறவுமா உளவே. நீ அவளை அணைவதற்கு நிறைவான நிழல் இல்லையாதலில் நீ பகலிலே வராது அவளை வரைந்து கொள்வாயாக. பாருங்க, நிறைபடு நிழல் பிறவுமார் உளவே. அதாவது நீ பாசப்படுறாய் தானே தலைவியோட இப்படி பார்க்கணும் பழகணும்னு சொல்லி. ஆனா இந்த புன்னை மரத்துக்கு முன்னாடி மட்டும் உனக்கு செய்யல. ஏன்? அது தங்கச்சி தானே. எனவேதான் நீ தொடர்ந்து இவளோட காதல் கொண்டு இவளோட பழக விரும்பினன்னு சொன்னா என்ன செய்யணும்? திருமணத்தை தவிர வேறு சிறப்பான ஒரு இடம் இல்ல. திருமணத்தை தவிர வேற ஒரு சிறப்பான வழி இல்ல. எனவேதான் நீ திருமணம் செஞ்சுக்கோ. திருமணம் செஞ்சால் நீ விரும்பின மாதிரி தலைவியோட வாழலாம் என்றத தோழி எடுத்துரைக்கிறார். எனவேதான் தலைவனுக்கு திருமணத்தை வலியுறுத்துகின்ற ஒரு பாடலாக இது அமைது. இது விளங்கினதா? ஓகே. எனவே கடைசி தோழி பெரியோர் குண்ட போடுறா, நீ புன்னை மரத்துக்கு முன்னால பழகையிலா. எனவேதான் நீ தொடர்ந்து இவளோட காதல் கொள்ளணுமாக நீ விரும்பி இருந்தால் உனக்கு திருமணத்தை தவிர வேறு வழி இல்லை. எனவே அந்த வழியை நீ ஏற்படுத்திக்கோ என்று சொல்ற. ஓகே, இந்த பாடல் கிளியரானு பாருங்க. என்ன சரி டவுட் இருந்தா கேட்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா இதுல வரக்கூடிய கேள்விகளுக்கு போகலாம். ஓகே ஓகே சரி, அப்ப இதுல வரக்கூடிய கேள்விகளையும் நாம பார்த்துட்டு போவோம். உங்களுடைய மாடல் பேப்பர் 1லயும் இதைத்தான் போட இருக்கிறேன், சரியா? ஓகே, அப்ப இதுல கேட்கலாம் பிள்ளைகள் 4 மார்க்ஸுக்கு மேற்படி செயலின் திணையையும் துறையையும் விளக்குகன்னு சொல்லி. அப்ப திணை உங்களுக்கு தெரியும் என்ன? நெய்தல் திணை. அப்ப நீங்க போடணும் நெய்தல் என்று போட்டு டேஷ், கடலும் கடல் சார்ந்த பிரதேசமும். துறை எது வரும்? இங்க பேசு பொருள் இருக்குதானே, இதுதான் துறை. பாருங்க, பகலில் தலைவியை சந்திக்க வந்த தலைமகனை நோக்கி அவ்வாறு சந்திப்பதில் உள்ள இடைஞ்சலை விளக்கிய தோழி மனமுடித்து கொள்ளுமாறு அவனை வலியுறுத்தியது. இதுதான் துறை. ஏன்? தலைவன் வாரான் காதல் கொள்றதுக்கு. அப்ப தோழி சொல்றா, இதெல்லாம் சரி வராது, இது கொஞ்சம் கஷ்டம், இடைஞ்சலா இருக்குது. எனவே நீ என்ன செய்யணும்? தோழிய, என்னுடைய தோழி, அதாவது அவனுக்கு தலைவி என்ன, விரைவாக மனமுடித்து கொள்ளணும் என்று சொல்றா. இதுதான் அதனுடைய துறையாக வருது. துறை கிளியரானு பாருங்க. டீச்சர், பகற்குறி தோழி வரவு கூறுதல் அப்படின்னு சொன்னா துறை பிழையா டீச்சர்? இல்ல, சரி. பகற்குறி வந்த தலைமகனை தோழி வரைவு கடாவியதுன்னு சொல்லணும். சொல்லி போட்டுட்டு அதுக்கு விளக்கத்தையும் கொடுக்கணும். எப்படி விளக்கம் கொடுக்கலாம்? இத கொடுக்கணும். பாருங்க, பகலில் தலைவியை சந்திக்க வந்த தலைமகனை நோக்கி, இதுதான் பகற்குறி வந்த தலைவன்.
விளங்கினதா? நோக்கி அவ்வாறு சந்திப்பதில் உள்ள இடைஞ்சலை விளக்கிய தோழி மனமுடித்துக் கொள்ளுமாறு அவனை வலியுறுத்தியது. விளங்கினதா? அதோட விளக்கம் இதுதான். கிளியரா? அப்ப விளக்கத்தோட டீச்சர் எழுதணும் டீச்சர். ஓ, துறையை நீங்க அப்படியே ஒரு லைன்ல எழுதாம 4 மார்க்ஸ் தானே கேட்பாங்க, திணையையும் துறையையும் சேர்த்து. அப்ப திணைக்கு 2 மார்க்ஸ், துறைக்கு 2 மார்க்ஸ். அப்ப நீங்க ஒரு வரியில துறையை சொல்லி முடிக்காம அந்த துறையை நீங்க கொஞ்சம் விளக்கி வைக்கணும். விளங்கினதா? டீச்சர் ಟೀಚರ್ ತುರೆ ಎಂಗಡ மொழி நடையில இல்ல பரவாயில்லை. உங்களோட மொழி நடையில எழுதுனா பரவாயில்ல, அதுல பிரச்சனை இல்லை. டீச்சர் திணைன்னு இருக்கிற எப்படி டீச்சர் ஆக்குறது? திணை உதாரணமா பாருங்க, இதனுடைய திணை என்ன? நெய்தல் திணை. நீங்க சொல்லணும் கடலும் கடல் சார்ந்த பிரதேசமான நெய்தல் திணை. அவ்வளோ டீச்சர். அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓ, திணைக்கு 2 மார்க்ஸ், துறைக்கு 2 மார்க்ஸ். அப்ப திணை என்றா என்னன்னு டீட்டெயில்டா கொடுக்கணும், துறை என்றா என்னன்னு நீங்க விளக்கி எழுதணும். சரியா? ஓகே. அப்ப திணையும் துறையும் என்று கேட்டு 4 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி கேட்டு வரலாம். சரியா? அந்த கேள்வி கிளியரானு பாருங்க. ஓ டீச்சர். ஓ மிஸ். கிளியர். டீச்சர். ஓகே, அடுத்த கேள்வி போவோம். அடுத்த கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள். தோழி தலைவனுக்கு பகட்குறியை மறுத்துரைத்த விதத்தை விவரிக்கன்னு கேட்கலாம். எப்படி இந்த தோழி பகட்குறியில சந்திக்க வாரத அவள் மறுத்துரைக்கிறாள்ன்றத கேள்வியா கேட்கலாம். இதுக்கு எப்படி விட எழுதுவீங்க? புன்னை மரத்தினை தங்கையாகவும் தோழியை நிழலாகவும் கொண்டு அந்த உத்திகளை கையாண்டு தோழி என்ன சொல்றாண்டா, புன்னை மரம் என்றது அவங்களோட தங்கைக்கு மேலான ஒரு ஒன்றெண்டு சொல்றது மூலம், அவங்களோட தாய் சொல்றது மூலம் அதுக்கு முன்னுக்கு நின்று கொண்டு தலைவனோடு அரசனோடு மகிழ்வாக அந்த நாட்களை கழிக்க முடியாது. அது தலைவிக்கு ஒரு கூச்சலான ஒரு செயலாக சொல்ற மூலம் எடுத்துக்காட்டலாம். ஒரு வெரி குட். இல்லைங்கதா? அப்ப தோழி எப்படி தலைவனுக்கு பகட்குறியை மறுத்துரைக்கிறார்னு நீங்க சொல்லும் போது நீங்க கட்டாயம் சொல்லணும், புன்னை மரத்தையும் அதனுடைய நிழலையும் கருப்பொருளாக கொண்டு தலைவனுக்கு என்ன செய்யறா? தோழி பகட்குறியை மறுத்துரைக்கிறாள்னு சொல்லி போட்டுட்டு இந்த புள்ள சொன்ன மாதிரி நீங்க விளக்கி எழுத தெரியணும். விளங்கினதா? எவ்வாறு தோழி பகட்குறியை மறுத்துரைக்கிறாள் என்றது. மதிநுட்பம் கேட்டாலே தானே டீச்சர் வரும். ஓ, மதிநுட்பம் கேட்டாலும் எப்படி எழுதலாம்? இன்னொரு கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள். தலைவியை சந்திப்பதில் உள்ள இடைஞ்சலை புலப்படுத்தும் தோழியின் மதிநுட்பத்தை விளக்குகன்னு கேட்பாங்க 4 மார்க்ஸுக்கு. அப்ப நீங்க முதலாவது எப்படி சொல்லலாம்? இவள் என்னென்ன மதிநுட்பத்தை கையாண்டாள் என்ன சொல்லணும்? முதலாவது சொல்லணும் பிள்ளைகள், தலைவன் மனம் புண்படாதவாறு பகட்குறிய மறுத்துரைக்கிறது. பாருங்க, தலைவனுக்கு முதல்லயே போட்டு அவனோட மனதை உடைச்சிடாம ஃபர்ஸ்டுக்கு என்ன செய்யறா? அவனோட மனம் புண்படாத மாதிரி அவளை விழிக்கிறா அவனை. இது ஒரு அவளோட மதிநுட்பம். 2வது என்ன சொல்றா? தலைவிய சந்திப்பதில் உள்ள இடர்பாடுகள் அவள் விளக்குறா. 3வது என்ன சொல்லலாம்? புன்னை மரத்தை தங்கையாக காட்டி அந்த தங்கையிடம் முன்னால நீங்க 2 பேரும் காதல் செல்லாபிப்பது ஒரு நாகரிகம் இல்ல, ஒரு கூச்சமான செயல் என்றதை அவள் எடுத்து காட்டுறா. புன்னை மரத்தை அடிப்படையாக கொண்டு பாருங்க, தான் சொல்ல வந்த விஷயத்துக்கு புன்னை மரம் என்ற ஒரு விஷயத்தை எடுத்து விளக்கி காட்டுறா. எனவே இது அவளோட ஒரு மதிய நுட்பமாக எங்களுக்கு சொல்லலாம். விளங்கினதா? மேலும் இது சொல்லலாமா டீச்சர்? லாஸ்ட் பாயிண்டா சொல்லுங்க டீச்சர். லாஸ்ட் பாயிண்டா இது சொல்லலாமா டீச்சர்? அதனால அந்த மாதிரி சொல்லி அவங்கள கல்யாணம் பண்றது தான் ஒரு வழின்னு அவருக்கு இது பண்றது. வெரி குட். எனவேதான் புன்னை மரத்தினுடைய நிலை அந்த இடர்பாடுகளை சொல்லி இறுதியில் தன்னுடைய நோக்கமான திருமணத்தை உறுதி செய்தல் என்ற நோக்கத்தையும் அவள் நிறைவேற்றி கொள்ளுறா. எனவே அது ஆகப்பெரிய மதிநுட்பம் அவள்கிட்ட. அதோட இன்னொன்று சொல்லலாம் பிள்ளைகள். என்ன? நாம் நட்ட புன்னை மரம், நாம் நட்ட புன்னை மரம் உங்களுக்கு தங்கை என்று எங்கட அம்மா கூறினாள் என்று சொல்லி அம்மாவை முன்னிறுத்தி கூறினதா இல்லையா தோழி? எங்கட அம்மா சொன்னு சொல்ற. எனவே அதுவும் அவள்கிட்ட ஒரு மதிநுட்பம் தான். டீச்சர் சொல்லுங்க.
இப்ப ஊராரு இதெல்லாம் அறிஞ்சு கொண்டு அவங்களோட மத்தியில துன்புறுதலை நூடாக பகட்குறியில சந்திக்கிறத மறுத்து அவ்வளவு விரைவாக மனம் செய்து கொள்ளுமாறு தோழி கூறுற இதுவும் வருமா? ஓம், இதுவும் வரும். வெரி குட். ஓகே. எனவே இப்படித்தான் நீங்க எழுதணும். இல்லைங்களா? அப்ப கட்டாயம் பிள்ளைகள் உங்களுக்குள்ள ஆன்சர் இருக்குது, நீங்க தான் அதை எழுப்பாட்டி எடுக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிறது அதுக்கு கட்டாயம் என்ன தெரிஞ்சிருக்கணும்? பாடல் அழகா விளங்கி எடுக்கணும். வெறுமனே இந்த பாடலையும் பொருளையும் பாக்குறது இல்லாம அந்த பாடல் உணர்ந்து நீங்க படிக்கணும். எனவே இந்த பாடலை நீங்க தெளிவா படிச்சிட்டீங்கன்னு சொன்னா இதுல கேட்டு வரக்கூடிய கேள்வி எப்படி மயக்கி கேட்டாலும் நீங்க எழுதுவீங்க. விளங்கினதா? ஓகே. அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள். இங்கு பாடல குறிப்பிடப்படுகின்ற நெய்தல் நிலத்தினுடைய செய்திகள் அல்லது சிறப்புகள் எவை என்று கேட்கலாம். என்ன பிள்ளைகள் நெய்தல் நிலத்துல சிறப்புகளா இருக்குது? நீர்த்துறையுடையது. வெரி குட். புன்னை மர விதைகள் முளைத்து அந்த மரமாக வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு துறையாக காணப்படுகிறது. வெரி குட். புன்னை மரங்கள் வளர்ந்து செழிந்திருக்கக்கூடிய ஒரு நிலமாக இருக்குது. வளம்புரி வெண்ணிறமான வளம்புரி சங்குகள் ஒளி எழுப்புகின்ற நீர்த்துறையா இருக்குது. என்ன இதெல்லாம் நெய்தல் நிலத்தினுடைய சிறப்புகளாக வரும். அது விளங்கினதா? ஓகே. அடுத்த கேள்வி பிள்ளைகள் இதுல கேட்கலாம். இங்கு மேற்படி செய்யுளில் கையாளப்பட்ட ஊமை அணியினை எடுத்து காட்டுகன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். சரி, முதலாவது பாருங்க, இங்க எங்க ஊமை அணி இருக்குது? வலம்புரி அதாவது வெரி குட். என்னண்டா பிள்ளைகள் நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க. புதிதாக வந்த பாணர்கள் பாடுகின்ற இசைப்பாட்டு போலதானாம் எது இருக்குது? இந்த வெண்ணிறமான வலம்புரி சங்குகள் ஒளி எழுப்புது. என்ன புதிதாக வந்த பாணர்கள் பாடுகின்ற மெல்லிய இசைப்பாட்டு போலதானா இந்த வெண்ணிறமான வலம்புரி சங்குகள் ஒளி எழுப்புது மெல்லிதாக. எனவேதான் இது ஊமை அணியினூடா சொல்லிருக்குது. அப்ப எனவே நீங்க போடணும் அந்த வரி என்ன பாருங்க. விருந்திற்பாணர் விளரிசை கடுப்ப வலம்புரி வான்கோடு நரலும். இவ்வரியில் ஊமை அணி கையாளப்பட்டுள்ளது. அதாவது புதிதாக வந்த பாணர்கள் பாடுகின்ற இசைப்பாட்டு போல என்ன வெண்ணிறமான வலம்புரி சங்குகள் ஒளி எழுப்புவதானது இங்கு ஊமையணியினூடாக விளக்கப்பட்டுள்ளது. அப்படி போட்டு கீழே என்ன எழுதணும்? உவமானம் என்ன போடணும் பிள்ளைகள்? இந்த மார்னிங் கிளாஸ்ல கூட ஆட்டிக்கணும். வெரி குட். புதிதாக வந்த பாணர்கள் பாடுகின்ற மெல்லிய இசை. உவமயம் என்ன வரும்? வலம்புரி எழுப்புகின்ற ஓசை. வெரி குட். வெண்ணிறமான வலம்புரி சங்குகள் எழுப்புகின்ற மெல்லிய இசை. பொதுத்தன்மை என்ன வரும்? மென்மையும் மென்மையும் இனிமையும் பொருந்திய இசை என்பதாக எடுக்கலாம். விளங்கினதா? அப்ப இதைத்தான் நீங்க ஊமை அணி. இங்க ஒரு ஊமை அணி தான் பிள்ளைகள் இருக்குது. என்ன? ஓகே. அந்த கேள்வி விளங்கினதா? டீச்சர் இதுல உள்ளுரிவம் அப்படி இருக்குதா? உள்ளுரிவம் இருக்குதா இதுல? இதுல உள்ளுரிவமும் இல்ல. உள்ளுரிவமங்கள் பண்புகள் கேட்டு வரலாமா? ஓம், சங்ககாலகத்திணை பண்புகள் எல்லா சங்க செயலுக்கும் கேட்டு வரலாம். இதுல என்ன சொல்லலாம்? சங்ககாலகத்திணை பண்புகள் என்ன இருக்குது? பெயர் சுட்டப்படாத பண்பு, பாத்திர கூற்றாகாமை, வெரி குட். திருமணம் செய்து கொள்ளுமாறு கூற்றாக பெயர் சுட்டாமல் அமைந்தது. அடுத்தது இந்த புள்ளையோடு கேட்டதானே இங்க அந்த குறிப்பால் உணர்த்தப்படுகின்ற விடயங்கள் இருக்குதாண்டு. இங்க பாருங்க, நிறைபடு நிழல் பிறவுமா உளவே. அதாவது இதை தவிர வேறொரு சிறந்த இடம் ஒன்றும் இல்லை என்று சொல்லறதுக்கான காரணம் என்னண்டா, இதுல குறிப்பால் உணர்த்தப்படுகின்ற ஒரு விடயம் இருக்குது பிள்ளைகள். இது திருமணத்தை விரைவாக திருமணம் செய்து கொள்ள வலியுறுத்தப்படுகின்றது.
அப்ப அத கொஞ்சம் நோட் பண்ணணும் பாருங்க. நிறைபடு நிழல் பிறவுமா உளவேன அந்த குறிப்பு பொருளை சொல்லியிருக்கிறதுக்கான நோக்கம் என்னண்டா, பகல் குறி வாரதை விட்டு திருமணத்தை நீ உறுதி செய், விரைவில் திருமணத்தை நீ மேற்கொள்ளு என்றதைத்தான் குறிப்பால் உணர்த்துற விளங்கினதா? டீச்சர் அது எனவே இறைச்சி பொருளா? குறிப்பு பொருள் உணர்த்த வந்தேன்னு சொன்னா அது எழுதலாம். ஓகே, வேற என்ன அகத்திணை பண்புகள் சொல்லலாம்? கலவியல் சார்ந்து பாடப்பட்டுள்ளது. முதல் கருவுரி பொருட்கள் பயன்படுத்தப்படும். வெரி குட். அப்ப ஒன்று சொல்லலாம் பிள்ளைகள், முதலாவது இந்த பாடல் நெய்தல் நிலத்துக்குரிய இரங்கல் ஒழுக்கத்தை வலியுறுத்துகின்றது. மேலும் இங்க முதல் கருவுரி பயன்பாடுகள் கையாளப்பட்டிருக்குது. இது ஒரு பாத்திர கூற்றாக காணப்படுதுன. அதே மாதிரி ஒரு துறை ஒரு செய்யுள்ள அமைஞ்சிருக்குது. வேற இயற்கையான உவமைகள் கையாளப்பட்டிருக்கிறது. வேற என்ன சொல்லலாம்? எளிய சிறிய காதலில் சொற்கள். வெளிப்படுத்தக்கூடிய அகவல்பா கையாளப்படும். வெரி குட். இப்படியான அகத்திணை பண்புகளை உங்களுக்கு சொல்லலாம். விளங்கினதா? அப்ப இதுல இருந்து வரக்கூடிய கேள்விகள் திணை துறை கேட்கலாம் பிள்ளைகள், அணிகள் கேட்கலாம். அதே மாதிரி பகற்குறியை தோழி மறுத்துரைக்கின்ற விதம் கேட்கலாம், அவள் எப்படி மறுத்துரைக்கிறாள் என்றதை கேட்கலாம். அதே மாதிரி திருமணத்தை உறுதி செய்வதற்காக வேண்டி அவள் கையாடுகின்ற மதிநுட்பங்கள் என்னன்னு கேட்கலாம். இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் இதுல கேட்கலாம். விளங்கினதா? ஓகே. தலைவன் சிறப்பு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். விளையாடு ஆயமுடுன்றதுல வரக்கூடிய கேள்விகளாக இருக்குது. தாத்தா